ஃப்ரெண்ட்ஸ், விவோவோட நெக்ஸ்ட் ஒய் சீரிஸ் மொபைலான Y32 சைனாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் இந்தியாவுக்கு எப்போ வரும்னு எதிர்பார்க்கலாம்னா ஜனவரி 2022 ஆர் பிப்ரவரி மார்ச்சில் வந்து கண்டிப்பாக லான்ச் ஆயிரும். அப்படி நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா இந்த மொபைல் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் வரதுக்கு சான்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கிடச்சிருக்கு. இதை பற்றின டீடைல்ஸ் வந்து பார்ப்போம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். Y32 வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஸ்னாப்ட்ராகன் 680 ப்ராசர் இவங்க தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Y32 இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் மற்றதெல்லாம் இருக்குன்னு சொல்லி வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வந்து பார்க்கும்போது 6.52 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி இல்லை ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரைஸுக்கு எவ்வளோ ப்ரைஸ் நான் வந்து ஃபைனலாக வந்து சொல்கிறேன். இந்த ப்ரைஸுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் தான் வந்து கொடுத்துருக்கணும் நியாயமா. ஆனால் ஹெச்டி ப்ளஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்க்கும்போது சைட் மவுண்டன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Qualcomm Snapdragon 680 ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேமராவில் என்னென்ன செட்டப் கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கும்போது பின்னாடி டூயல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 2MP மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் செல்ஃபி கேமரா வந்து பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து பார்ப்போம். இது ஸ்டார்டிங் லேஸ் வேரியண்ட்டாக 8GB ரேம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்னதுன்னா இதில் அடிஷனலாக 4GB விர்ச்சுவல் ரேம் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வர லேட்டஸ்ட் எல்லா மொபைலையும் வந்து இந்த விர்ச்சுவல் ரேம் கொடுக்குற பழக்கம் வந்து அதிகமாகிடுச்சு. இந்த விவோ, ஓப்போ, ரெட்மி இதில் எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 8GB நீங்கள் ரேம் வாங்கினீங்கன்னா அது ப்ளஸ் 4 12GB நீங்கள் ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். விர்ச்சுவலாக 4GB. நெக்ஸ்ட் இந்த Y32 சாஃப்ட்வேர் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது Android 11 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. Origin OS 1.0 வெர்ஷன் 1.0 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பார்க்கும்போது 5000 mAh வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டைப் சி போட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷனலாக 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த டீடைல்ஸ் இந்த விவோ Y32 ஸ்பெசிஃபிகேஷன். அண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கொடுத்துருக்கலாம். டிஸ்பிளே ஹெச்டி ப்ளஸ் கொடுத்துட்டாங்க. 90Hz 120Hz எதிர்பார்த்தேன். அண்ட் 60Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 680 ப்ராசர் வந்து வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் இவங்க தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் டு ஸ்கோர் அண்ட் ஓவராலாக வந்து அவங்க கேமிங் டெஸ்ட்டில் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து போடுவாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும் இந்த ப்ராசர் எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லி. அண்ட் நம்ம பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாருமே மினிமமாக கொடுக்குறது 5000 mAh யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 18 வாட்ஸுங்கிறது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம் எக்ஸ்பெக்டேஷனுக்கு. இந்த ப்ரைஸ் எவ்வளோ நான் சொல்கிறேன், ஒரு 22 கொடுத்துருக்கலாம். எவ்வளோ ப்ரைஸ்க்கு அங்கே லான்ச் ஆயிருக்குன்னா இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 16,700 ரூபீஸ்க்கு சைனாவில் லான்ச் ஆயிருக்காங்க. ஸோ நீங்களே சூஸ் பண்ணுங்கள் இது பெஸ்ட் மொபைலா அல்லது எந்த கேட்டகரின்னு சொல்லி. 16,700 ரூபாய்க்கு இந்த மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. அதுவும் 8GB பேஸ் வேரியன்ட் வச்சு லான்ச் பண்ணுறாங்க. ஒரு 6GB வேரியன்ட் ஸ்டார்டிங்காக வச்சிருக்கலாம். அண்ட் டிஸ்பிளே தரப்பில் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா ஹெச்டி ப்ளஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்ற கேட்டகரியில் வந்து பார்க்கும்போது ஓவராலாக அங்கங்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அண்ட் கேமராவில் 13 மெகா பிக்சல் பிரைமரி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் சின்ன வருத்தப்படி விஷயம் தான். ஒரு 48, 13, 2 இப்படி கொடுத்துருக்கலாம். 16,700 ரூபா கண்டிப்பாக சைனாவில் லான்ச் ஆனால் அதே ப்ரைஸுக்கு இந்தியாவுக்கு வருமானு கேட்டிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். மேபி கம்மி ஆச்சுன்னா ஒரு 14,000க்கு லான்ச் ஆச்சுன்னா விவோ தரப்புலேருந்து இந்த மொபைல் ஓகே தான். அதுக்கு மேலே லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக கஷ்டம் தான். இந்த மொபைல் அவ்வளோ ப்ரைஸுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது. அப்போ 2022 கண்டிப்பாக இதே ப்ரைஸுக்கு நிறைய ஸ்பெக்ஸ் கொண்ட மொபைல் வந்து கண்டிப்பாக விவோ தரப்புலேருந்தோ அல்லது ரியல்மி, ஓப்போல் இருந்தால் கண்டிப்பாக ஏதோ லான்ச் பண்ணிடுவாங்க. அண்ட் லான்ச் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் கம்மியாக வச்சு லான்ச் பண்ணாங்க. நிறைய பேர் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில குறைகள் அங்கங்கே இருக்குது. பட் சில நல்ல விஷயங்களும் இருக்குது. இந்த மொபைல் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தெரியும். நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணி வந்து போடுவாங்க. அண்ட் அதை அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட மொபைல் வாங்குறதுக்குள்ள காசுலாம் கிடையாது. அண்ட் அவ்வளோதாங்க விவோவோட Y32 மொபைலோட ஒரு லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படி வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்பவே நன்றி. அண்ட் நம்ம சேனலை பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.